ஹலோ, வெல்கம் வெல்கம் பேக் டு சுஷி. சுஷி. ஸோ உங்களுக்கு வந்து டைட்டில் பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து நாங்கள் எங்க செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து ஃபுல்லா எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாங்க 9th செமஸ்டர்ல இருக்கிறோம். செமஸ்டரா சாரி, இல்ல வேற இந்த தேர்ட் ட்ரைமஸ்டர் நாங்க வந்து இப்போ கரண்டா 9th மந்த்ல இருக்கோம். எல்லா வீடியோவுமே கொஞ்சம் வந்து லேட்டா தான் வந்து வரும். ஏன்னா கொஞ்சம் பொறுமையா டைம் எடுத்து வந்து ஒரு வீடியோ நாங்க எடிட் பண்ணி வந்து போடுறோம். கொஞ்சம் வந்து பிஸியா இருக்கிறதுனால எடிட்டரும் சரியில்லை. அதே மாதிரி வந்து எல்லா வீடியோ கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும். ஸோ இந்த வீடியோல ஃபுல்லாவே வந்து எங்க செகண்ட் ட்ரைமஸ்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து நாங்க ஷேர் பண்ண போறோம். எஸ். ஓகே. ஸோ எங்களுக்கு வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் எப்பல இருந்து ஆரம்பிச்சுன்னா 4th 5th 6th எல்லாருக்கும் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர். இல்ல, அதுதான் செகண்ட் ட்ரைமஸ்டர். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு தெரியாதுல. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரோட வீடியோ வந்து நீங்க இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நான் கீழ லிங்க் கொடுக்குறேன், அது போய் பாருங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் there is lot of struggle like we went through and நிறைய எங்களால வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாவே எங்களால வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல இருக்க முடியல. நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல எல்லாருக்கும் வாமிட் வரும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வாமிட்லாம் வரல, ஆனா காம்ப்ளிகேஷன் மட்டும் நிறைய வந்துச்சு. ஆக்சுவலி அந்த ஷார்ட் சர்விக்ஸ் வந்தது. சோ அதெல்லாம் நீங்க வந்து அந்த நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் வீடியோல. அண்ட் என்டை ஸ்கேன் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். ரெண்டுமே நான் கீழே லிங்க் வந்து கீழே மென்ஷன் பண்றேன், அது போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணுங்க. ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர் ஓரளவுக்கு கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸ்டா வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து போச்சு. ஸோ இருக்கிற காம்ப்ளிகேஷன்லாம் லைக் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எங்களுக்கு வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்டார்ட் ஆனோடனே ஒரு ரெண்டு ஸ்கேன் மேண்டேட்டரி எடுக்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏர்லி அனாமலி ஸ்கேன் முடிச்சோடனே ஆஃப்டர் 2 or 3 weeks கேப்ல அனாமலி ஸ்கேன். அது முடிச்ச செகண்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து அனாமலி ஸ்கேன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ எனக்கு காம்ப்ளிகேஷன் இருந்ததுனால, ஷார்ட் சர்விக்ஸ் இருந்ததுனால வந்து எனக்கு வந்து ஏர்லி அனாமலி ஸ்கேனும் வந்து அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஏர்லி அனாமலி ஸ்கேன்லயே எங்களுக்கு வந்து 1.1 சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு இனிஷியலா ஃபார் ரெஃபரன்ஸ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2.4 சென்டிமீட்டர்ல இருந்தது சர்விக்ஸ். வெரி ஃபர்ஸ்ட் மந்த், அதாவது நான் வந்து என் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண ஃபர்ஸ்ட் 10 daysல என்னுடைய சர்விக்ஸ் லெவல் வந்து 2.4 தான். ஸோ கிராஜுவலா வந்து ஒரு 4 months வந்து கம்ப்ளீட் மெடிகேஷன் அண்ட் ரெஸ்ட்ல இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆச்சு. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஏர்லி அனாமலி ஸ்கேன்ல வந்து இட் வாஸ் அரௌண்ட் லைக் 2.8 or 2.9 சென்டிமீட்டர்ல இருந்தது. 2.8 to 9ல 7 to 8ல இருந்தது. அண்ட் அனாமலி ஸ்கேன்ல வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 2.9 to 3 வந்துருச்சு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் தான் டாக்டர் சொன்னா நீங்க எங்கேயா ஊருக்கு போனோம்னா போய்க்கலாம். ஆமா. சோ எல்லாரும் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர்ல தான் கொஞ்சம் நல்லா வந்து ரிலாக்ஸா இருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல ஃபுல்லா வாமிட் எடுப்பாங்க, தேர்ட் ட்ரைமஸ்டர்ல ஃபுல்லா பேக் பெயின் வரும். அதனால செகண்ட் ட்ரைமஸ்டர்ல தான் எல்லாரும் வந்து எங்க வேணாலும். ஆமா, நிறைய பேர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், காமனான விஷயம். செகண்ட் ட்ரைமஸ்டர் நீங்க நல்லாவே கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், கொஞ்சம் டிராவல் பண்ணலாம். லைக் ஏதாவது பேபி மோன் பிளான் பண்றீங்க அப்படின்னா லைக் பேபி மோனுக்கும் பண்ணலாம். அன்பார்ச்சுனேட்லி we couldn't plan a baby moon. பாண்டிச்சேரி போனோமே, பாண்டிச்சேரி பத்திரிக்கை வைக்க போனோம் கைஸ் நாங்க எங்களோட பேபி ஷவருக்கு. ஆமா, பேபி ஷவரும் வந்து நாங்க 7th மந்தே பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஷார்ட் சர்விக்ஸ்னால 9th மந்த் எப்படி இருக்கும், சப்போஸ் ப்ரீ டேர்ம்ல பேபி டெலிவரி ஆகும். ஃபர்ஸ்ட் மந்தே பிளான் பண்ணிட்டோம் நாங்க பேபி ஷவர் வந்து 7th மந்த் வந்து பண்ணலாம். 9th மந்த்னா ரொம்ப பெருசா என்ஜாய். ஏன்னா இப்ப நான் 9th மந்த்ல இருக்கேன்னா என்னால வந்து ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு, நிறைய பேக் பெயினா இருக்கு, அண்ட் என்னால ரொம்ப ஆக்டிவாவே இருக்க முடியல ஆக்சுவலா. ஸோ அது மட்டும் இல்லாம நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் செகண்ட் ட்ரைமஸ்டர்ல ஆல்மோஸ்ட் நான் ஒரு 25 to 30 kgs நான் வந்து போட்டிருக்கேன். மேபி லைக் என்னுடைய பாடி டைப்பா இருக்கலாம், வாட் எவர். ஸோ வந்து அதனால வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆனதுனால என்னால ரொம்ப ஆக்டிவாவும் இருக்க முடியல. ஸோ அதனால நாங்க வந்து ஃபர்ஸ்ட் மந்தே பிளான் பண்ணோம், நம்ம 7th மந்தே பேபி ஷவர் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 7th மந்தே வந்து பேபி ஷவர் பண்ணால எங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் நாங்களே சோர்ஸ் பண்ணி ரிட்டர்ன் கிஃப்ட் எது கொடுக்கலாம், இந்த மண்டபத்துல பண்ணலாம், இந்த ஃபுட்ஸ்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே ஒவ்வொரு வாட்டியும் வந்து ரெஸ்டாரண்ட்ஸா இருக்கட்டும், ஷாப்பா இருக்கட்டும், இல்ல வெண்டர்ஸா இருக்கட்டும், எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டோம். இதே 9th செமஸ்டரா இருந்தா, சாரி 9th ட்ரைமஸ்டர், 9th மந்தா இருந்தா எவ்வளவு எஃபிஷியன்டா பண்ண முடியும் தெரியல. ஏன்னா வந்து எங்களுடைய பேபி ஷவர்ல எல்லாமே நாங்க வந்து ஒன்னொன்னா பிளான் பண்ணி பண்ணது கரெக்டா, எல்லாமே ஃப்ரம் ஸ்கிராச் லைக் we did it. இந்த என்னது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுல அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்குள்ள ஒன்னொன்னு வைப்பாங்கல்ல, அது எல்லாமே நாங்க வந்து ரெடி பண்ணது ஒன்னொன்னா உள்ள வச்சு. ஆக்சுவலி நாங்க இதை வந்து வெளில வந்து அவுட் சோர்ஸும் பண்ணல, எல்லாமே பாரிஸ் போயிட்டு ஒவ்வொரு ஷாப்லயும் போயிட்டு ஒவ்வொன்றும் சோர்ஸ் பண்ணி நாங்களே வாங்கி அப்படியே குடும்பமா எல்லாரும் உட்காந்து வழியில ஒரு டப்பா போடுவாங்க, தாரா கிட்ட கொடுத்தா தாரா சாக்லேட் போடுவாங்க, இன்னொருத்தவங்க ஜிப்பு போடுவாங்க, இன்னொருத்தவங்க அதெல்லாம் எடுத்து கவர்ல போடுவாங்க. அன்பார்ச்சுனேட்லி எங்களால அந்த ப்ராசஸ்ல வீடியோ எடுக்க முடியலன்னா ரொம்ப வந்து டைட்டா இருந்ததுனால
அந்த நாங்க எங்கெங்கெல்லாம் சோர்ஸ் பண்ணோம், என்ன நாங்க ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தோம், அந்த மாதிரி ஒரு வீடியோ எங்களால வந்து எடுக்க வந்து முடியல. பட் ஆனா நீங்க எங்களோட நிறைய பேபி ஷவர் வீடியோ வந்து பாத்திருப்பீங்க, ரீலா வந்து பாத்திருப்பீங்க. இன்னும் ஃபுல் வீடியோ போடல, பட் ஆல்ரெடி ரீல்லாம் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லாவே வந்து எங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணோம் ஆக்சுவலி பேபி ஷவர்ஸ். அண்ட் வேற என்ன இருக்கு செகண்ட் ட்ரைமஸ்டர்? நாட் வெரி மச் நோ, லைக் எல்லாமே எங்களுக்கு ஓரளவுக்கு எங்க காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து சார்ட் அவுட் வந்து ஆயிடுச்சு. அண்ட் வந்து அழகா ஒரு நல்ல ஒரு பேபி ஷவர் வந்து போச்சு. அன்பார்ச்சுனேட்லி எங்களால நாங்க என்னதான் நிறைய பேபி ஒன் பிளான் பண்ணாலுமே ஹிடன் ரீசன் என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து என்னுடைய ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரெயின். அண்ட் இன்னொன்னு வந்து நாங்க ஒரு பேபி மூன் நார்மலாவே ஒரு சும்மா நம்ம இந்தியாக்குள்ளேயே நான் எங்கேயாவது கேரளா, வயநாடு அந்த மாதிரி எங்க போனாலுமே எங்களுக்கு ஒரு 30,000-40,000 வந்து செலவாயிடும். செலவோட எனக்கு என்ன பெரிய ப்ராப்ளம்னா, ஏப்ரல்ல போய் இவங்க பர்த்டே வேற ஏப்ரல்ல வந்தது, செகண்ட் ட்ரைமஸ்டர் தான். ஆனா ஏப்ரல் எங்க பார்த்தாலும் வெயில் அடிக்குது. அதனாலேயே நாங்க வந்து இப்ப நம்ம கேரளா சைடு எங்கேயாவது போறோம் அப்படின்னா சீசன் டைம்ல போனா தானே வந்து நல்லா இருக்கும். சோ நான் இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் எங்களுக்கு கரெக்டா இருந்த அந்த சன்னியான சீசன்ல வந்து சன்னி சீசன் என்ன சொல்லுவாங்க, சம்மர் சீசன்ல வந்து வந்ததுனால அது ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாம நாங்க பிளான் பண்ணல ஒரு 30,000-40,000 கண்டிப்பா வந்து போயிடும். சோ இந்த கம்ப்ளீட்டான இருக்கிற இந்த பிரெக்னன்சி எல்லாமே வந்து நாங்க மணி ஹேண்டில் பண்றது, ஐ மீன் செலவு ஹேண்டில் பண்றது எல்லாமே நாங்க 2 பேர் தான். சரி, எதுக்கு இப்போ ஒரு 30,000-40,000 நம்ம எதுலயாவது வந்து செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாப்பா பிறக்கும் போது ஏதாவது நம்மளுக்கு வந்து பினான்சியல் இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அந்த ஒரு ரீசன்னாலையும் we couldn't plan a baby shower. அண்ட் மெடிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன மாதிரி ஏர்லி அனாமலி ஸ்கேன் இருந்தது, தென் அனாமலி ஸ்கேன், தென் எக்கோ ஸ்கேன் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சுகர் டெஸ்ட் ஒன்று பண்ணாங்க, தென் ஹீமோகுளோபின் லெவல் பண்ணாங்க. இவங்களுக்கு ஒரு வாட்டி ஹீமோகுளோபின் எடுக்கும் போது பிளட் டெஸ்ட்லயே வந்து சுகர் அண்ட் ஹீமோகுளோபின் பாத்துருவாங்க. பிளட் டெஸ்ட்ல தான் பார்ப்பாங்க. சுகர் டெஸ்ட் எடுத்தாங்க, பிளஸ் வந்து பிளட்லயே வந்து ஹீமோகுளோபினை செக் பண்ணாங்க. ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, அந்த பிளட்லயே வந்து சுகர் அண்ட் ஹீமோகுளோபின் இல்ல நம்மளுக்கு 2 வாட்டி பண்ணாங்க. ஒரு வாட்டி தனியா சுகர் டெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கு ஃபாஸ்டிங் பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி செக்அப் போகும்போது நெக்ஸ்ட் வீக்ல வந்து ஹீமோகுளோபின் பண்ணாங்க. மறந்துட்டியா? நிறைய டெஸ்ட் பண்றாங்க. இந்த ரத்தம் எடுத்துட்டு போவாங்க, அடுத்த வாரம் இந்த கையில எடுக்கும் போது ரத்தம் நல்லா வந்து கொஞ்சம் எடுத்துட்டு போக வேண்டியது. ஆல்ரெடி நாங்க பிளட் டெஸ்ட்ல பண்றது தான் சின்னதா எடுப்பாங்க, இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்றது ஃபுல்லா தான் எடுப்பாங்க. ஃபுல் டியூப் எடுத்துட்டு போவாங்க, 2 டியூப் எடுத்துட்டு போவாங்க. சோ இவங்களுக்கு வேற ஹீமோகுளோபின் வந்து கம்மியா இருக்குட்டாங்க. சுகர் லெவல்ஸ் எல்லாமே நார்மல். இவங்க அதிகமா சுகர் சாப்பிட மாட்டாங்க, ஜூஸஸும் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிப்பாங்க, சுகர் போட மாட்டாங்க. அதனால சுகர் லெவல் வந்து மெயின்டைனா இருந்தது, பட் ஹீமோகுளோபின் வந்து கம்மியாயிடுச்சு. ஒரு சின்ன குறிப்பு, ஆக்சுவலி வந்து நம்ம பிரெக்னெண்டா இருக்கும்போது நிறைய ஜூஸா எடுக்க வேண்டாம், இன்சுலின் ஸ்பைக் ஆயிடும், சுகர் ஸ்பைக் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாம் ஃப்ரூட்ஸா தான் எடுக்க சொல்லுவாங்க. நான் மோஸ்டா ஜூஸ் எடுக்க மாட்டேன், ஜூஸ் எடுத்தாலும் அதுல சுகர் எடுக்க மாட்டேன். ஆனா மோஸ்டா கட் ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எடுத்தாலும் வந்து வெறும் ஆரஞ்சு ஜூஸ் இல்லனா வேற என்னது பொமகிரனேட் கூட நீங்க இதுவா தான் சாப்பிடுவீங்க. சோ ஹீமோகுளோபின் வந்து டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியா இருந்தனால டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு வாட்டி தான் அயன் டேப்லெட் எடுத்தாங்க. இப்போ வந்து 2 மார்னிங் அண்ட் நைட் அயன் டேப்லெட் எடுக்கணும், அண்ட் மத்தியானம் வந்து கால்சியம் வந்து எடுக்கணும். அண்ட் அனாமலிக்கு எவ்வளவு ஆச்சு நம்மளுக்கு? அனாமலிக்கு 3,500 சம்திங் ஆகும். நாங்க 2 அனாமலி எடுத்தோம், ஏர்லி அனாமலி ஒன்னு, மெயின் அனாமலி வந்து எடுத்தோம். ரெண்டுத்துக்குமே மோர் ஆர் லெஸ் எங்களுக்கு வந்து 3,500 வந்தது. ஈவன் எக்கோ எடுக்க சொன்னாங்க, எக்கோக்கும் சேம் காஸ்ட் தான், 2,800 to 3,000 வந்து எங்களுக்கு வந்து. நாங்க எல்லாமே வந்து இந்த ஆண்டர்சன் லேப் அண்ட் டயக்னோசிஸ் அங்க வந்து ஒரு டாக்டர் வந்து இருக்காங்க, மோனிகா. ஷீ இஸ் வெரி காம் அண்ட் உங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட்ஸ் உள்ள விடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஐ மீன் நீங்க அவங்க ஸ்கேன்லாம் எடுத்து முடிச்சிட்டு லாஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க உள்ள விட்டாங்க எங்களுக்கு. ஏன்னா அவங்க மோனிகான்றவங்க வந்து எங்க டாக்டரோட வந்து ஜூனியர், ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க. நாங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து நாங்க ப்ளீட் ஆகும்போது, ஃபர்ஸ்ட் மந்த் ப்ளீட் ஆகும்போது அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுத்தாங்க. அப்பத்துல இருந்து அவங்க எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து ஆயிட்டாங்க ஆக்சுவலி. அண்ட் ரொம்ப காமா, லைக் அவங்க கிட்ட இருந்து ஒரு மாதிரி பாசிட்டிவான ஒரு வைப் தான் எங்களுக்கு வந்து வந்தது. ஸோ அதனாலே நான் வந்து வி சூஸ் டு கோ தர் எவ்ரி டைம். இப்போ வரைக்குமே நான் வந்து ஸ்கேன் அப்படின்னா நான் அந்த ரேடியோலஜிஸ்ட் கிட்ட தான் போயிட்டு நான் வந்து வி டூ. அண்ட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் வந்து 5th மந்த், ஐ மீன் செகண்ட் ட்ரைமஸ்டர்ல எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் மோஸ்டா ஆச்சு. தேர்ட் ட்ரைமஸ்டர்ல வேணா நிறைய இருக்கு ஆக்சுவலி. அடுத்த இது நாங்க தேர்ட் ட்ரைமஸ்டர் போடும் போது வந்து பாக்குறோம். சோ உங்களுக்கு ஏதாவது, நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் வீடியோ என்டி ஸ்கேன் போடும்போது நிறைய பேர் நிறைய டவுட் வந்து கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா. வியூஸ் என்னமோ நாங்க இப்பதான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். வியூஸ் என்னமோ எங்களுக்கு 2K போயிருந்தாலுமே நிறைய பேர் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் மோஸ்டா எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டேன். அண்ட் நிறைய பேர் டாக்டர் நேம், கிளினிக் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் அதை வீடியோவே போடலான்னு இருந்தேன். பட் ஒரு சில பேர் எனக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு, நீங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னதால என் கமெண்ட்லயே நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது சினாரியோ ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ நான் அதை எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இஃப் ஐ குட் ஏபிள் டு கிளியர் இட், நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன்.
பண்றேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஷார்ட்டான வீடியோ, பட் ஸ்டில் லைக் வி வாண்ட் டு ஷேர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், செகண்ட் ட்ரைமஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் தேர்ட் ட்ரைமஸ்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் வாஸ் வெரி பீஸ்ஃபுல் ஜர்னி ஃபார் அஸ். ஆனா அதே மாதிரி நாங்க 9th செமஸ்டர்ல இருக்கோம். பிலீவ் மீ, 9th month, 9th ட்ரைமஸ்டர் இல்ல 9th மந்த்ல இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த 8th மந்த் 1 to 8 மந்த் எவ்வளோ ஃபாஸ்டா போச்சுன்னு தெரியாது. அவ்வளோ ஃபாஸ்டா உங்களுக்கு போயிடும். ஸோ இருக்கிற டைமை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. 9th மந்த் தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா போவோம். ஏன்னா எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோமா. அதனால ஹோப்ஃபுல்லி உங்களுடைய பிரெக்னன்சி ஜேர்னியும் வந்து கண்டிப்பா வந்து நல்லபடியா வந்து போகணும். லைக் கண்டிப்பா நானும் ப்ரே பண்ணியிருக்கிறேன். அண்ட் நீங்களும் வந்து முடிஞ்சா லைக் கால் வருது, ஒரு சாரி கால் வந்துருச்சு நடுவில். ஸோ ஹோப் லைக் வந்து உங்க ப்ரேயர்ஸ்ல வந்து எங்கேயும் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் லைக் வி ஜஸ்ட் கம் பேக் to you in another video. Thank you so much. Bye bye. bye.